நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நீங்க காப்பாத்துவீங்கன்னு உங்க காக்கி சட்டையை நம்பி ஒரு கும்பல் வந்ததே, அந்த தீவிரவாதி கும்பல். அவங்களுக்கு பொது மன்னிப்பு வாங்கி தரேன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தீங்களே, ஆனா என்ன ஆச்சு? அந்த தலைவனை ஜெயில போட்டீங்கல்ல, அவனை கொன்னுட்டீங்கல்ல. அவனை கொன்னுட்டு ஃபுட் பாய்சன் ஃபால்ஸ் கேஸ் போட்டு கேஸையே க்ளோஸ் பண்ணிட்டீங்கல்ல. என் டிபார்ட்மெண்ட்ட பத்தி நீ ஒரு வார்த்தை பேசாத. பேசன நான் சும்மா இருக்க மாட்டேன். சூப்பர் பாயிண்ட். நோட் திஸ் பாயிண்ட் சரவணன். அதே மாதிரி நீங்களும் என் கிளைண்ட்ஸ பத்தி எதுவும் தப்பா பேசக்கூடாது. இந்த திலகாக்கு அது பிடிக்காது. எதுக்கு வந்திருக்காங்க? எதுக்கு வந்தாங்க? உனக்காக வந்தாங்களா? டிஜிபியோட மச்சனன நீ கல்யாணம் பண்ணிருக்க, அதனால இந்த கேஸ் எல்லாம் இங்க கொண்டுட்டு வந்திருக்காங்க. என் பேரை சொல்லி தப்பிக்கிறதுக்கு. பெருசா கிளையண்ட பத்தி பேசுறாங்க. கிளையண்ட் அவங்களாம் அங்க இருந்து பாக்குறாங்க, நீங்க பேசுறதெல்லாம் அங்க கேக்குது. இது ஏன் வீடு? இந்த வீட்டுக்குள்ள இந்த மாதிரி ஆளுங்க உள்ள வரக்கூடாது. That's final. வேற நான் ஒரு ஆபீஸ் பார்த்துட்டு போங்க. I warn all of you. அவ சொன்னா நான் கேட்கணுமா? நான் கேட்க மாட்டேன், கேட்க மாட்டேன். இந்த விஷயத்துல அவங்க சொல்றதுல ஒரு நியாயம் இருக்குன்னு எனக்கு தோணுது. மாட்டேன் மாட்டேன், கேட்க மாட்டேன், நான் கேட்க மாட்டேன். போங்க சார். தேங்க்யூ. என்ன விஸ்வநாதன், நீயும் ஜெயிலுக்குள்ள வந்துட்டியா? என் கூட ஜிஜே இருந்ததுனால நீ உண்மையை சொல்லலைன்னு எனக்கு தெரியும். அதனால தான் இப்போ தனியாக வந்திருக்க உன்னை பார்க்கறதுக்கு. சொல்லு, சரோஜினி எங்கே வச்சிருக்க? சரோஜினியை ஜிஜே தான் கடத்தி வச்சிருக்கான்னு நான் சொன்னதை நீங்கள் இன்னும் நம்பலையா விஸ்வநாதன்? நம்பலை. மாமா சார் நான் உங்களை நல்லா ஏமாத்திக்கிட்டு இருக்கான். நல்ல தம்பி, ஜிஜே என்னை ஏமாற்ற வேண்டிய அவசியமே இல்லை. அடுத்தவங்களுக்கு எப்படியோ, ஜிஜே எனக்கு நல்லவர், விசுவாசமானவர், உண்மையானவர். ஜிஜே மேல உங்களுக்கு இவ்வளோ நம்பிக்கை இருக்கா விஸ்வநாதன்? ஜிஜே என் பொண்ணு செல்வியோட புருஷன், அதனால எனக்கு துரோகம் பண்ண மாட்டாரு. கட்டின பொண்டாட்டிக்கே துரோகம் பண்றவன் உங்களுக்கு துரோகம் பண்ண மாட்டானா? அதான் சொன்னேன்ல, அடுத்தவங்களுக்கு எப்படியோ எனக்கு ஜிஜே ரொம்ப நல்லவர். ஜிஜேவை இன்னைக்கு பார்த்தீங்களா? பார்த்தேன். என்னை பற்றி எதுவும் சொன்னானா? உன்னை பற்றி என்ன சொல்லணும், அதான் எனக்கு தெரியுமே. இல்லை, இன்னைக்கு இங்கே தனியாக வந்து என்னை பார்த்துட்டு போனா, அதை பற்றி எதுவும் சொன்னானான்னு கேட்டேன். ஏ விஸ்வநாதன், உங்களுக்கு நம்பிக்கையானவன், நாணயமானவன், நேர்மையானவன் உங்கள் செல்வியோட மாப்பிள்ளை என்னை வந்து பார்த்ததை ஏன் உங்ககிட்ட சொல்ல? அப்படியே அவன் சரோஜினியை கடத்தலனா அவன் ஏன் வந்து என்ன பார்க்கணும்? பயம். எல்லா உண்மையும் எனக்கு தெரிஞ்சு போச்சுங்கிற பயம். ஜிஜே தான் சரோஜினியை கடத்தி வச்சிருக்காருன்னு உனக்கு எப்படி தெரியும்? சிம்பிள். அவன் எப்போ வந்து என்ன பார்க்க வந்தானோ அப்பவே ஜிஜே தான் கடத்தி வச்சிருக்காங்கிறது எனக்கு கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஜிஜேவை பத்தி உங்களுக்கு தெரியாது விஸ்வநாதன். அவனோட ஒவ்வொரு அசைவுக்கும் என்ன அர்த்தம்னு எனக்கு மட்டும்தான் தெரியும். உன்னையும் ஜிஜேயும் பிரிக்கிறதுக்காக ஒரு சின்ன பொய் சொன்னேன். அதை உண்மை நம்பி ஜிஜே இங்க வந்து எல்லாத்தையும் உளறிட்டு போயிட்டான். சரோஜினியை கடத்தி வச்சுட்டு யாரோ பேசுற மாதிரி உங்ககிட்ட பேசி பணம் கேட்டு மிரட்டி இருக்கான். ஆனா நீங்க பணம் கொடுக்கல. சரி, ஒன்ன காட்டி கொடுக்காம இருக்க எனக்கு எவ்வளவு பணம் கொடுப்பேன்னு கேட்டேன். ஜெயிலுக்குள்ளே வச்சு என்ன கொலை பண்ணிடுவேன்னு மிரட்டுறான். போ விஸ்வநாதன் போ, வாச மருமகன்ட்ட கேளு இதெல்லாம் உண்மையா பொய்யான்னு.
ஏ திலகா, என்ன? இந்த வெள்ளிக்கிழமை நாள் ரொம்ப நல்லா இருக்கு. உன் தாலி பிரிச்சு கட்டுற ஃபங்க்ஷன் அன்னைக்கே வச்சுக்கலாமா? வச்சுக்கலாம்ல? ஏ திலகா, உன் ஃபங்க்ஷன் ஒன்னதான் கேக்குறேன், என்ன பதிலே சொல்ல மாட்டேங்கிற? என்ன பதில் சொல்றது? என்ன பதில் சொல்றதா? வாட்ஸ் திஸ் திலகா? முகத்துல கொஞ்சம் கூட சந்தோஷமே இல்லாம பேசுற. ஃபங்க்ஷன்னா சொந்த பந்தங்கள்லாம் வந்து கலந்துக்கிட்டா சந்தோஷமா இருக்கும். ஆனா என் சொந்தங்கள் தான் எனக்கு பகையா இருக்கே. அவங்க தான் என்ன வெறுக்கிறாங்கன்னா உங்க சொந்தங்களும் என்ன வெறுக்கதானே செய்யறாங்க. அரசி என்ன விரோதியா பாக்குறாங்க. உங்க அண்ணன் பிள்ளைங்க அரசி மேல உள்ள கோவத்துல இந்த வீட்டை விட்டு போயிட்டாங்க. இவங்கெல்லாம் எப்படி ஃபங்க்ஷன்ல கலந்துப்பாங்க? என்ன முடியாதுல்ல? சோ யாருமே வந்து கலந்துக்காதப்போ எதுக்காக இப்படி ஒரு ஃபங்க்ஷனை நாம பண்ணணும்? இல்ல இந்த ஃபங்க்ஷன் இல்லைன்னா என் தாலி நிலைக்காதா? What are you talking திலகா? இது பாரு, இந்த ஃபங்க்ஷன் நடத்த வேணாம்னு சொல்றியா இப்ப நீ? எஸ். நோ, திஸ் ஃபங்க்ஷன் ஷுட் ஹேப்பன். ரொம்ப கிராண்டா நடக்கணும். அத பார்த்து அரசி வயிறு எரியணும். உதய் கலைய அவங்க வீட்ல போய் பார்த்து நம்ம இந்த ஃபங்க்ஷன் கூப்பிடணும். அவங்க வருவாங்களாக்கா? வர வைக்கணும் சரோ. இவன் மேலதான் அவங்க கோவமா இருக்காங்களே. So what சரோ? சின்ன பசங்க ஏதோ கோவமா இருக்காங்க. சென்டிமெண்ட்ல அப்படி இப்படி பேசி அவங்க கோவத்தை மாத்த முடியாதா என்ன? Of course we can. And அவங்க மட்டும் வந்தா போதாது. உங்க அம்மா, உன் தங்கச்சிங்க எல்லாரும் வரணும் திலகா. That's very important. வரமாட்டாங்க. நான் அவங்க பொண்ணே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் எப்படி இங்க வருவாங்க? அவங்கள போய் நீ கூப்பிடலன்னு வச்சுக்கோ, உன் மேல இருக்கிற வெறுப்பு அவங்களுக்கு இன்னும் அதிகம் ஆகும். Listen, உங்க அம்மா உன் கல்யாணத்துக்கு வரல, நாமளும் போய் அவங்கள கூப்பிடல. அதுக்கப்புறம் you never visited them. அவங்க கிட்ட ஆசீர்வாதம் கூட வாங்க போல. இப்ப போங்க, ஆசீர்வாதம் வாங்குங்க, அப்படியே ஃபங்க்ஷனை பத்தி சொல்லி கூப்பிட்டு வாங்களே. சரோ, நீயும் திலகாவும் நாளைக்கே அவங்க வீட்டுக்கு போறீங்க, அவங்கள கூப்பிட்டு வரீங்க. இல்ல, அவங்கள பத்தி உங்களுக்கு தெரியாது. எங்க அம்மா ரொம்ப வீம்பு பிடிச்சவங்க. கண்டிப்பா அங்க போனா அவமானப்படுத்தான் திரும்பணும். ஓகே, அவமானப்படுத்துறாங்கன்னு வச்சுக்கோ, அம்மா தானே. கோவத்துல ஏதோ திட்டுவாங்க, திட்டிட்டு போட்டுமே. அவங்களுக்கு இல்லாத உரிமையா? ஷீஸ் யுவர் மாம் திலகா. இல்ல இல்ல, என்ன அவமானப்படுத்தினாங்கன்னா பரவாயில்ல, இவர் அவமானப்படுத்திட்டாங்கன்னா உனக்காக நான் அதை தாங்கிக்கிறேன். வேண்டாங்க ப்ளீஸ். இல்ல, விலகி இருக்கிறவங்களும் விரோதியா இருக்கிறவங்களும் இந்த மாதிரி நல்ல காரியம் நடக்கிறப்பதான் ஒன்னு சேர முடியும். யூ ரைட். எப்படி ஒரு குழந்தை மட்டும் பிறந்துச்சுன்னா எல்லா பெத்தவங்களும் எந்த மாதிரி கல்யாணமா இருந்தாலும் ஆக்செப்ட் பண்ணிப்பாங்க. சோ நாளைக்கு நீங்க 2 பேரும் அவங்க வீட்டுக்கு போறீங்க, அவங்க அம்மாவையும் தங்கச்சியும் கூப்பிட்டு வரீங்க. That's all. நாளைக்கு உங்க அம்மா வீட்டுக்கு போறோம். உங்களை நான் ரொம்பவும் மதிக்கிறவன். வாழ்க்கையில முன்னேற நினைக்கிற பெண்களுக்கு நீங்க ஒரு உதாரணமா இருக்கிறவங்கன்னு நினைக்கிறவன். இதுக்காக நீங்க ரொம்ப வருத்தப்படுவீங்க மேடம். எக்ஸ்கியூஸ் மீ மேடம். மேடம், நான் டிஸ்டர்ப் பண்றேன் மேடம், அப்புறம் மாட்டுமா? நோ நோ, என்னன்னு சொல்லு சொல்லு. 2 டேஸாவே ரொம்ப அப்செட்டா இருக்கீங்க மேடம். அந்த சசிகுமார் பாண்டியனோட மரணம் உங்களை ரொம்ப பாதிச்சிருச்சா மேடம்? மருமகளை காப்பாத்துறதுக்காக மரியாதையா இழந்துட்டாரு. எவ்வளவுதான் நேர்மையா இருந்தாலும், நல்லவங்களா இருந்தாலும், நல்லது பண்ணிருந்தாலும், ஒரு மனிதன் செய்யற தப்பு அவங்கள தலைகுனிய வச்சிடுது. இது அவங்க வீட்டுல இருக்கவங்க உணரலையா மேடம்?
அவங்க வீட்ல யாமினி உங்களை ரொம்ப இன்சல்ட் பண்ணிட்டாங்க மேடம். ரொம்ப பேசிட்டாங்க மேடம். அப்படியெல்லாம் நடக்கும்னு தெரிஞ்சுதான் நாங்க போனேன். நியாயமா யாமினியை நம்ம அங்கேயே வச்சு அரெஸ்ட் பண்ணிருக்கணும் மேடம். நோ, அவருடைய இறுதிச் சடங்கு நல்லபடியா நடக்கணும். அதனாலதான் வீட்டுல வச்சு யாமினி அரெஸ்ட் பண்ணல. அவளை அரெஸ்ட் பண்ணதுனால எனக்கு எந்த சந்தோஷமும் இல்லை. சசிகுமார் பாண்டியன் மாதிரி ஒரு நல்ல அதிகாரியை இழந்துட்டோங்கிற ஒரு வேதனை தான் இருக்கு. மேடம், ஏ உங்களை பார்க்க திலகா அம்மாவும் தங்கச்சி வந்திருக்காங்க மேடம். ஓ, ஓகே, எக்ஸ்கியூஸ் மீ. வணக்கம்மா. வணக்கம் மேடம். வாங்க. என்ன பார்க்கணும்னா நீங்க வீட்டுக்கு வந்திருக்கலாமே, ஏன் ஆபீஸ்க்கு வந்தீங்க? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் பேசணுமா? நான் ஆபீஸ்க்கு வர வேண்டாம்னு சொல்ல, இங்க வந்தா ஃப்ரீயா பேச முடியாது, அதனால தான் சொன்னேன். வீட்டுக்கு எப்படிம்மா வர்றது? உங்களை மாதிரி நல்லவங்க இருக்கிற வீட்டுல ஒரு நாய் நுழைஞ்சிருக்கே. திலகாவை சொல்றீங்களா? அவ இருந்தா என்னம்மா, நீங்க என்ன தானே பார்க்க வரீங்க? அவ நல்லவ இல்லம்மா. உங்களை மாதிரி ஆளுங்க பக்கத்துல நிக்கிற தகுதியும் அவளுக்கு கிடையாதும்மா. அவ எதுக்காக வந்திருக்கா தெரியுமாம்மா? உங்களை பழி வாங்குற நோக்கத்துல வந்திருக்காம்மா. என்னால இதெல்லாம் தாங்கிக்க முடியல. திலகா என் வீட்டுக்கு வந்ததுக்கு அவ மட்டும் காரணம் இல்லையே. என் நாத்தனார், என் கொழுந்த, அவங்க எல்லாம் என்ன பழி வாங்கணும், என்ன அழிக்கணும்னு நினைக்கிறப்ப அதுக்காகவே அலைஞ்சிட்டு இருக்கிற திலகா நினைக்க மாட்டாளா? அந்த சண்டாளியால இப்போ இந்த பொண்ணோட வாழ்க்கையும் போயிடுச்சுமா. ஏன், என்னாச்சு? மகா இப்ப அந்த வீட்டுல இல்லம்மா, என் வீட்டுல என் கூட தான் இருக்காம்மா. என்ன நடந்துச்சு? திலகா பண்ண தப்பால ஜிஜே எங்க வீட்டுக்கு வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணாரு. இவ்வளவு அடிச்சு துரத்துனா திலகா அந்த வீட்டுல இருந்து போயிடுவான்னு சொன்னாரு. என்ன எல்லாம் ஒண்ணா வந்திருக்கீங்க? ஏதாவது விசேஷமா? ஆமாமா, விசேஷம் தான். உன் பொண்டாட்டிய வீட்டை விட்டு துரத்துற விசேஷம். இவ்வளவு அவங்க அம்மா வீட்டுக்கு துரத்தினோம்னா ஆட்டோமேட்டிக்கா அவங்க அக்கா அங்க இருந்து வெளியே போயிடும். திலகா பண்ண தப்புக்கு ஒண்ணு அடிச்சா அவ போயிடுவல. அந்த ஜிஜேக்கு ஒரு சின்ன மேட்டர் கிடைச்சா போதும், அப்படியே பெருசாக்கிடுவாரு. ஆமா, செல்வி இருந்தால அவ ஒண்ணு சொல்லலையா? செல்வி அண்ணி இருந்ததுனாலதான் நல்லதா போச்சு. அவங்க தான் எனக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி பேசினாங்க. அந்த ஃபேமிலி மேல எவ்வளவு மரியாதை வச்சிருந்தேன், கட்டின பொண்டாட்டி அடிக்கிறான். ஆமா, இவ்வளவு தகராறு நடந்திருக்கு, நீ வீட்டை விட்டு வெளியே போயிருக்க, உன் மாமனாரும் மாமியாரும் சும்மா இருந்தாங்களா? இல்ல, நானாதான் வெளியே வந்தேன். என் வாழ்க்கை பிரச்சனை ஆயிடுச்சுன்னு திலகாவுக்கு தெரியணும். அவளால நான் வாழ வெட்டியா இருக்கேன்னு அவ உணரணும். உணர்வாம்மா, அவ கண்டிப்பா உணர்வா. உணர்ந்து அவ உங்க வீட்டை விட்டு வெளியே போயிடணும். அவ எதுக்காகமா வீட்டை விட்டு வெளியே போனோம்? முறைப்படி கல்யாணம் பண்ணி கூட்டிட்டு வந்து வச்சிருக்காங்க, அவளை யாரும் வெளியே போக சொல்ல முடியாது. இல்ல மேடம், திலகா அங்க இருக்கிறது உங்களுக்கு பிரச்சனையா இருக்கும். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இருக்க கூடாது. நீங்க நல்லா இருக்கணும். அவ வெளியே போணும். இந்த பாரு, முதல்ல ஒண்ணு புரிஞ்சுக்கங்க, இது அவளுக்கும் எனக்கும் நடக்கிற பிரச்சனை. அதை எப்படி ஃபேஸ் பண்ணுங்கிறது எனக்கு தெரியும். எனக்காக நீ அந்த வீட்டை விட்டு வெளியே வந்தது தப்பு. நீ முதல்ல உன் வீட்டுக்கு போ. இல்ல மேடம், உங்களை இந்த பாரு, என்ன பத்தி நீ கவலைப்படாத, எது வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். நீ முதல்ல வீட்டுக்கு போ. நான் வந்து உன் வீட்டுல பேசுறேன், நீ முதல்ல போ. அம்மா, உங்க பொண்ணு அந்த வீட்டுல கொண்டு போய் விடுங்க. இல்லம்மா, அனுப்பிச்சு வைங்கன்னு நான் சொல்றேன். எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன், சரிங்களா? சரிங்கம்மா. முதல்ல கூட்டிட்டு போங்க. போ, தைரியமா போ, சரியா? போங்கம்மா, கூட்டிட்டு போங்க. குற்றவாளிக்கு தண்டனை வாங்கி கொடுக்குற அதிகாரியை தான் உன்னை பார்த்துருக்கேன். ஆனா உன்னையே குற்றவாளியை அந்த லாக்அப்ல பாப்ப நான் நினைச்சு கூட பார்க்கல. சொல்லு யாமினி, என் அப்பா எப்படி செத்தாரு?
அதான் வெளியே இருக்கும் போதே நான் உங்ககிட்ட சொன்னனே. நான் சொன்னதுல உங்களுக்கு நம்பிக்கை வரல. செந்தமிழ் அரசி தான் காரணம்னு நீ சொன்ன, அது உண்மையான கேக்குற? ஐ மீன், என் அப்பா மேல சொன்ன குற்றச்சாட்டுலாம் உண்மையா? ஏன் இப்படி சுத்தி வளைச்சு பேசுறீங்க? உங்க அப்பா தப்பு செஞ்சாரா இல்லையான்னு கேக்குறீங்க, அதானே? எஸ். உங்க அப்பா மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? அவர் தப்பு செஞ்சிருப்பாரு நீங்க நினைக்கிறீங்களா? சொல்லுங்க. ஏன் மாமனார் மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு, உங்க அப்பா மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா? ஜெயில செழியன் செத்ததுக்கு யார் காரணம்? அவன்தான் காரணம். அவன்தான் காரணம்னா? அவனோட நடவடிக்கை தான் காரணம். தீவிரவாதிங்களா எத்தனையோ அப்பாவிங்கள கொலை பண்ணுவேன், எத்தனையோ குடும்பங்களை அழ வச்சுவேன். அவனுக்குலாம் இந்த மாதிரி அநியாயமா தான் சாவு வரும். அவனை கொன்னது யாருன்னு கேக்குறேன். கொன்னது நீதி தேவதை அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். தப்பு பண்ணிட்ட யாமினி. என் தங்கச்சியோட மாமனார் சொன்னாருங்கிறதுக்காக அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும்னு நீ ஆசைப்பட்டு அவனை கொன்னுட்டல்ல. இப்படி செய்யறதுக்கு முன்னாடி நீ என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிருக்கணும். எதுவா இருந்தாலும் ஒரு பர்சனை கொல்ற அளவுக்கு நீ போயிடக்கூடாது. நீங்க ஒரு கலெக்டர், கலவரத்தை அடக்கிறதுக்காக துப்பாக்கி சூடு நடத்த சொல்லிருக்கீங்க. அதுல யாரோ ஒருத்தன் செத்துட்டான், அவனை நீங்க தான் கொன்னீங்கன்னு சொல்ல முடியுமா? கலவரத்தை உண்டு பண்ணி கிராஸ் ஃபயரிங்ல நீ கொன்னு இருந்தா நீ புத்திசாலி. ஆனா நீ என்ன பண்ண? முட்டாள்தனமா விஷம் கொடுத்து அவனை கொன்னு இருக்க. அப்புறம் அதை மூடி மறைக்க கலவரத்தை கையில் எடுத்திருக்க. அவசரப்பட்டு தப்பு தப்பா என்னென்னவோ பண்ணிருக்க. பட் ஒன் திங், முதல்ல உன்னை பெயில் எடுக்கிறதுக்கு வழி பார்க்கறேன். அப்புறம் கேஸ் எப்படி மூடணும்னு நான் பாத்துக்கிறேன். என்ன ஜாமீன்ல எடுத்தா மட்டும் போதாது. அந்த அரசி மேல உங்க அப்பா செத்ததுக்காக கேஸ் போடணும். செய்யலாம். வக்கீல் யாருன்னு முடிவு பண்ணிட்டீங்களா? இல்ல. நான் முடிவு பண்ணிட்டேன். யாரு? அந்த வக்கீல் கிட்ட நாம எந்த விவரமும் சொல்ல வேண்டாம். அரசி மேல கேஸ் போடுங்கன்னு சொன்னா போதும். என்ன மாதிரி அரசிக்கு வேலை போகணும், காக்கி சட்டை போடாம கேவலப்படணும்னு சொன்னா போதும். யார் யாமினி அந்த வக்கீல்? மதுரை திலகா. மதுரையில் இருக்காங்களா? இல்ல, அரசி இருக்கிற அதே வீட்ல தான் இருக்காங்க. அரசி வீட்லயா? ஆமா, அரசியோட கொழுந்த சரவணனோட வைஃப் தான் திலகா. அரசி கொழுந்தனோட வைஃப்னு சொல்ற, அரசி வீட்ல இருக்காங்கன்னு வேற சொல்ற. அவங்க எப்படி அரசிக்கு எதிராக ஆஜராவாங்க? அரசியோட எதிரி அரசிக்கு எதிராக ஆஜராக மாட்டாங்களா? நீ சொல்றது எனக்கு கொஞ்சம் கூட புரியவே இல்லையே. அவங்களுக்கு புரியும். இந்த கேஸ்ல என்ன பண்ணணும்னு அவங்களுக்கு தான் தெரியும். நீங்க போய் திலகாவை பாருங்க, போங்க. ஏன் இவ்வளோ தயங்குற திலகா? பிள்ளைங்க எவ்வளோ தப்புனாலும் மன்னிக்கிறவ தான் தாய். நீ தப்பே பண்ணல, அப்புறம் எதுக்கு நீ இவ்வளோ யோசிக்கிற? கூப்பிடு, கூப்பிடு திலகா, கூப்பிடு. அம்மா, எவனா? அம்மா, என்னடி? அவ வந்திருக்கான். யாரு? திலகா. அவ ஏன் இங்க வந்திருக்கா? நீயே வந்து கேளு. ஏ, நீ கேட்க மாட்டியா? அவ புருஷனோட வந்திருக்காமா.
அம்மா, அம்மா, உங்க மருமக உங்களை பார்க்கணும்னு சொன்னாரு. அதான் அவரை கூட்டிட்டு வந்து. மருமகனா? நீ எனக்கு மக இல்லைங்கிறப்போ இவர் எப்படி மருமகன் ஆவாரு? நடந்த விஷயம் எல்லாமே எனக்கு தெரியும். நீங்க திலகாவை வெறுக்கிறது கொஞ்சம் கூட நியாயமே இல்லை. என்னை விட இவளை பத்தி உங்களுக்கு நல்லா தெரியுமாப்பா? திலகா ரொம்ப நல்லவமா. இது சொல்றதுதான் இவ இங்க கூட்டிட்டு வந்தாளா? இப்ப எதுக்கு இங்க வந்தீங்க? நீ எங்களை விட்டு போனதுக்கு அப்புறம் தான் நல்லா இருக்கும். அது உனக்கு பிடிக்கலையா? நான் இருந்தா நல்லது நடக்காதுன்னு சொன்னதுனாலதான் உங்களை விட்டு போனேன். அதே மாதிரி நல்லது நடந்துச்சு. அதை நினைச்சு நான் சந்தோஷப்பட்டேன். இப்ப எனக்கு ஒரு நல்லது நடந்திருக்கு. அதை நினைச்சு ஏமா நீங்க சந்தோஷப்பட மாட்டேங்கிறீங்க? அரசிமாவை பழி வாங்கறதுக்காக இவங்களை ஏமாத்தி அந்த வீட்டுக்கு நீ மருமகளா போயிருக்க. அது நல்ல விஷயமா? என்ன கல்யாணம் பண்ணிக்கணும்னு இவர் தான் விருப்பப்பட்டாரு. இவர் விருப்பப்பட்டா நீ எதுக்கடி சம்மதிச்ச? ஏண்டி, அது அரசியமா இருக்கிற வீடுன்னு உனக்கு தெரியும்ல? அப்போ எனக்கு கல்யாணமே நடக்க கூடாதுன்னு நினைக்கிறியாமா? நீ அரசி மேடம் வீட்டுக்கு போய் அவங்கள டார்ச்சர் பண்ணதுனால மகாக்கா வீட்டுல அவளை அடிச்சு துரத்துற அளவுக்கு போயிட்டாங்க தெரியுமா? என்ன இவனா சொல்ற? நான் அரசி வீட்டுக்கு போனதுக்கும் மகாவுக்கும் என்ன சம்பந்தம்? என்ன சம்பந்தம்னு உனக்கு தெரியாதா? சொல்லு, தெரியாதா? உன் தங்கச்சி தெரிஞ்சதும் முதல்ல கல்யாணத்தை நிறுத்த பார்த்தாங்க. அரசி மேடத்தோட புண்ணியத்தினாலதான் மகாக்காக்கு கல்யாணமே ஆச்சு. எல்லாம் தெரிஞ்ச உனக்கு இது தெரியாம இருக்குமா? அவ அந்த வீட்டுல சந்தோஷமா வாழல. உன் தங்கச்சின்னு தெரிஞ்சதுல இருந்து அந்த குடும்பமே அவளை வெறுத்துக்கிட்டு இருக்காங்க. எப்ப நீ அரசியம்மா வீட்டுக்குள்ள போனியோ அந்த வீட்டுல அவ இருக்க கூடாதுன்னு சொல்றாங்க. யாரையும் வேதனைப்படுத்துறதுக்கோ யாரையும் பழி வாங்கறதுக்கோ திலகா என்ன கல்யாணம் பண்ணிக்கல. அவளுக்குன்னு ஒரு வாழ்க்கை வேணும்னு அவ யோசிச்சதுல என்னமா தப்பு இருக்கு? இவ எனக்கு மகளா பிறந்ததே தப்பு தம்பி. தம்பி, உங்க வீட்டுக்கு வந்து நானே இவளை அடிச்சு துரத்தணும்னு நினைச்சேன். நீங்களே இவளை விரும்பி ஏத்துக்கிட்ட பிறகு என்னால எதுவும் பண்ண முடியாதுல்ல? அம்மா, நீங்க பெத்தவங்க, அப்படிலாம் பேசக்கூடாது. காலம் கடந்த வயசுல ஒரு பொண்ணுக்கு வாழ்க்கை அமையறதே பெரிய விஷயம். நாங்க நல்லா இருக்கணும், நீங்க வாழ்த்தணும். இவளால நாங்க நாசமா போனோம். இவள எங்க அம்மா வாழ்த்து சொல்றீங்களா? திலகா உங்களை விட்டு போனதுக்கு அப்புறமும் நீங்க நல்லா தானே இருக்கீங்க. ஆனா என் பொண்ணு மகா வாழ்க்கை நல்லா இல்லையே. நாங்க மகா வீட்டுக்கு போய் அவங்க காலில் விழுந்து மன்னிப்பு கூட கேட்கிறோம். நாங்க மகாவை சந்தோஷமா வாழ வைக்கிறோம். வேண்டாம் சாமி, வேண்டாம். அதையெல்லாம் அந்த புண்ணியவதி அரசியம்மா பாத்துக்குவாங்க. எங்களுக்கு பஞ்சாயத்து, தெய்வம், குலதெய்வ சாமி எல்லாமே அந்த அம்மா தான். தயவு செஞ்சு நீங்க அங்க போய் எதுவும் குழப்பம் பண்ணிடாதீங்க. இப்ப எதுக்கு வந்தீங்க அத சொல்லுங்க. திலகாவுக்கு தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் நடத்த போறோம். பெத்தவங்கிற முறையில நீங்க வந்து நடத்தி கொடுக்கணும். இவளுக்கு தாலி பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷனுக்கு நாங்க வரணுமா? இருக்கிறவங்க தாலியெல்லாம் அறுக்கிறவளா செய்வ? எவனா ப்ளீஸ்? என்ன 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 எவனா? என் கழுத்துல ஏற இருந்த தாலிய பறிச்சவதானே நீ? உன்னால தானே நான் கல்யாணம் ஆகாமல விதவேட்டேன். இதெல்லாம் இவங்க உங்ககிட்ட சொல்லலையா? உன்னால என் கழுத்துல தாலி ஏறாம போச்சு. மகாக்கோட தாலி இறங்கிட்டு பயமா இருக்கு. இப்படிப்பட்ட காதகை நீ தாலி பாக்கியத்தோட இருக்கணும்னு நாங்க வந்து வாழ்த்தணுமா? நான் சொல்றேன், தப்பா நினைச்சுக்காதீங்க தம்பி. பெத்த தாய் நான் சொல்லக்கூடாது, ஆனா நான் சொல்றேன். நீங்க எங்க குடும்பத்துக்கு ஏதாவது நல்லது பண்ணணும்னு நினைச்சா இவளுக்கு தாலிய பிரிச்சு கோக்காதீங்க. கட்டின தாலிய அறுத்து வீசியறீங்க. என்னமா பேசுறீங்க? இவளை நீங்க டைவர்ஸ் பண்ணுங்க. வேற யாராவது ஒரு நல்ல பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணிக்கோங்க. அப்பதான் உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும். இல்லனா மண்ணாதான் போகும். வாடி உள்ள.
என்ன திலகா ஏன் இவ்வளவு கோவமா இருக்க? உங்க அம்மா வரேன்னு சொன்னாங்களா? அங்க என்ன நடந்துச்சு? எங்க அம்மாவை பத்தியும் என் தங்கச்சியை பத்தி எனக்கு தெரியும். அதனாலதான் அங்க போக வேண்டாம்னு சொன்னேன். ஆனா நீங்க அதை கேட்கல. ரொம்ப திட்டாங்களா? ஆசீர்வாதம் பண்ண மாட்டேன்னு சொல்லிட்டாங்களா? சொல்லு திலகா. என்ன அவமானப்படுத்திட்டாங்களா? அவங்க திட்டினாலும் பரவாயில்ல, ஆசீர்வாதம் பண்ணலனாலும் பரவாயில்ல. அப்ப அவங்க என்னதாம்மா பண்ணாங்க? கேவலப்படுத்திட்டாங்க. வாசல்லையே நிக்க வச்சு என்ன எவனா? இவளுக்கு தாலிய பிரிச்சு கோக்காதீங்க. கட்டின தாலிய அறுத்து வீசேருங்க. Oh my God. How can your mother speak like that? அவங்க வீம்பு பிடிச்சவங்க தான் இது வரைக்கும் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இந்த அளவுக்கு நாகரிகம் இல்லாம பேசுவாங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. அவங்களுக்காக நான் எவ்வளவு செஞ்சிருக்கேன் தெரியுமா? என்ன போய் இப்படி பேசிட்டாங்களே. வேண்டாங்க, வேண்டாம். எனக்கு இந்த ஃபங்க்ஷன் தேவையில்லை. அவங்க வரலன்னா ஃபங்க்ஷன் நடக்காதா? நீ ஏன் டென்ஷன் ஆயிட்டு இருக்க? தாலியை கழிட்டு ஏறி நான் அவங்க சொன்னா நான் எரிஞ்சிருவேனா? டைவர்ஸ் பண்ண சொன்னா பண்ணிடுவேனா? இதெல்லாம் அவங்க பேசல சரோ. அரசியோட தயவு இருக்குங்கிற தைரியத்துல பேசுற வார்த்தை இது. ஒன்னு அவமானப்படுத்தினா அரசி சந்தோஷப்படுவான்னு நினைச்சு அவங்க இப்படி பேசுறாங்க. இப்ப அவங்களுக்கு என்ன விட அரசி தான் முக்கியமா போச்சு. நீ கேப் விட்ட, அது அரசி ஃபில் அப் பண்ணிட்டா. நீ அரசிய ஸ்ட்ரைட்டா பழி வாங்கணும்னு நினைச்ச, அவ உன்னை சாமர்த்தியமா பழி வாங்கிட்டா. இனிமே நீ அம்மா சென்டிமெண்ட் தங்க சென்டிமெண்ட் எல்லாம் பார்க்காத. அப்படி பார்த்த அரசி ஜெயிச்சிடுவா, அவ உன்னை அழிச்சிடுவா. என்ன அபிராமி, நான் சொன்னது கரெக்ட் தானே? You're right, தியாகு. யாரு வந்தாலும் வரலனாலும் திலகாவோட ஃபங்க்ஷனை கிராண்டா நடத்தும். ஏமா, நான் அரசியை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன், நீ ஃபங்க்ஷனை பத்தி பேசிக்கிட்டு இருக்க. அரசியை நம்ம விடக்கூடாது. அப்படியே நம்ம விட்டாலும் திலகா விடக்கூடாது. எஸ், மே ஐ கம் இன்? எஸ் ப்ளீஸ் கம். எக்ஸ்கியூஸ் மீ, நீங்க? ஐ எம் செல்வ கணேஷ், கலெக்டர். யாமினி ஐபிஎஸ் ஓட ஹஸ்பண்ட். என்ன விஷயம்? நீங்க எல்லாம் டிவியில பார்த்திருப்பீங்க, நியூஸ் பேப்பர்ல படிச்சிருப்பீங்க. போன வாரம் எங்க அப்பா சசிகுமார் பாண்டியன் தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. அவரோட டாட்டர்ல, ஐ மீன் என்னோட வைஃப் யாமினிய அரசி அரெஸ்ட் பண்ணுது. யூ மஸ்ட் பி நோயிங் ஆல் தீஸ் டீடைல்ஸ், ரைட்? ஓ, அந்த யாமினியா? எஸ். நான் திலகா மேடத்தை மீட் பண்ணுமே. நான் தான் திலகா. நைஸ் மீட்டிங் மேம். ஒரு கேஸ் விஷயமா டிஸ்கஸ் பண்ண இங்க வந்திருக்கேன். சொல்லுங்க. என் அப்பா ஒரு நேர்மையான போலீஸ் ஆபீசர். அரசியல் அவமானப்பட்டு தற்கொலை பண்ணிக்கிட்டாரு. என் அப்பாவோட இறுதி சடங்கு நடக்கும்போது பரியல் கிரவுண்டுக்கு வந்து அந்த அரசி என் ஒய்ஃப் யாமினி அரெஸ்ட் பண்ணி என்னை அவமானப்படுத்திட்டாங்க. நான் மட்டும் கலெக்டரா இல்லாம இருந்திருந்தேன்னா கத்தி எடுத்திருப்பேன். என்னால அதை பண்ண முடியாது. நான் அப்படி பண்ணிட்டா அரசி என் ஒய்ஃப் மேல போட்ட கேஸ் எல்லாம் பொய்ன்னு என்னால நிரூபிக்க முடியாது. அதனாலதான் நான் இங்க வந்திருக்கேன். வாங்க, உள்ள வாங்க. தேங்க்ஸ். மேடம், என் ஒய்ஃப் யாமினிக்காக நீங்க தான் ஆஜராகணும். என் ஒய்ஃப் நிரபராதின்னு ப்ரூவ் பண்ணணும். அது மட்டும் இல்ல, அரசுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும். சோ அரசிய பழி வாங்கணும்னு சொல்றீங்க, அப்படிதானே? நீங்க அப்படி எடுத்துக்கிட்டாலே எனக்கு ஓகே தான் சார். மேடம், என்ன ஃபீஸ் வேணாலும் கொடுக்கறேன். இந்த கேஸ் நீங்க தான் நடத்தணும். நீங்க அவ்வளவு டீடைல்ஸ்க்கு போகவே வேண்டாம். அரசிய பழி வாங்கணும்னு சொன்னா போதும். திலகா கருப்பு கவுனை மாட்டிக்கிட்டு கோர்ட்டுக்கு வந்து ஆஜராகி உங்க கேஸ ஜெயிச்சே கொடுத்துருவா. தேங்க்யூ சார். இல்ல, நான் இந்த கேஸ்ல ஆஜராக மாட்டேன். ஏன் திலகா, ஏன் இப்படி சொல்ற? நான் இந்த வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடி அரசி எனக்கு எதிரியா இருந்தாங்க. இப்ப அவங்க எனக்கு எதிரி மட்டும் இல்ல, சொந்தமாயிட்டாங்கல்ல. அவங்களுக்கு எதிராக என்ன கோர்ட்டுக்கு போக சொல்றீங்க. இந்த கேஸ்ல நான் ஜெயிச்சு அரசிக்கு தண்டனை வாங்கி கொடுத்தா
அப்புறம் நீங்க வேதனைப்படுவீங்க, என் மேல கோவப்படுவீங்க. என்னதான் பகையா இருந்தாலும் உறவுன்னு வரும்போது நீங்க எல்லாரும் ஆடி போயிடுவீங்க. அதனாலதான் சொல்றேன், வேண்டாங்க, இந்த கேஸ்ல நான் ஆஜராக மாட்டேன். மேடம் ப்ளீஸ். நீங்க வேற லாயரை பாருங்க ப்ளீஸ். அரசியை விடக்கூடாதுன்னு இப்பதான் பேசிட்டு இருந்தோம். நம்ம தேடாமலே இப்ப அதுக்கு ஒரு வாய்ப்பு வந்திருக்கு. வேற விதமா பழி வாங்கினா தப்பு. சட்டப்படி ஒரு லாயரா பண்ண போற, அதுக்கு நாங்க எதுக்கு உன் மேல கோவப்பட போறோம் திலகா? அரசு தப்பு பண்ணிருந்தா அதுக்கு தண்டனை கிடைக்கிறது நியாயம் தானே? நியாயம் தானே. என்ன சரவணன், அரசுக்கு எதிராக நான் ஆஜராகணுமா? என்கிட்ட எதுக்கு கேக்குற திலகா? இனிமே நான் எது பண்ணாலும் உங்ககிட்ட தான் கேட்கணும். நான் அவமானப்பட்டா நீங்க அவமானப்பட்ட மாதிரி. எனக்கு பிடிச்சிருந்தாலும் உங்களுக்கு பிடிக்காத காரியத்தை நான் பண்ணவே மாட்டேன். நீங்க சொன்னா நான் இந்த கேஸை எடுத்துப்பேன், இல்லைன்னா வேண்டாம். அக்கா சொன்ன மாதிரி ஒரு வக்கீலா நீ உன் கடமையை செய்ய போற. அதுல அண்ணி பாதிக்கப்பட்டா நான் கவலைப்பட மாட்டேன். என் பொண்டாட்டிய வேதனைப்படுத்தினவங்க வேதனைப்பட்டா எனக்கு என்ன? நீ இந்த கேஸ் எடுத்துக்கோ. என் ஹஸ்பண்ட் சொன்னதுனால உங்க ஒய்ஃபுக்காக நான் ஆஜராகிறேன். தேங்க்யூ வெரி மச் மேம். தேங்க்ஸ் அலாட். இதில் அட்வான்ஸ் இருக்கு. கேஸ் முடிஞ்சவொன்னு நான் ரிமைனிங் அமௌண்ட்டை செட்டில் பண்ணிடுறேன். ப்ளீஸ் டேக் இட். தேங்க்யூ. தேங்க்யூ ஒன்ஸ் அகேன். தேங்க்யூ. வாங்க. இப்போ எங்க போறோம் மாமா சார்? ஜெயிலுக்கு. ஜெயிலுக்கா? ஜெயிலுக்கா? ஆமா, நாம நல்ல தம்பியை போய் பார்க்க போறோம். அவனை எதுக்காக மாமா சார் இப்ப போய் பார்க்கணும்? சரோஜினி எங்க வச்சிருக்கான்னு கேட்கணும். அதான் போய் முன்னாடியே கேட்டமே. அவன் தான் கடத்தலைன்னு சொல்லி என்ன பத்தி அபாண்டமா பேசினானே. அதுதான் நான் நம்பல. இல்ல ஜிஜே, நீங்க நம்பல, நம்ப மாட்டீங்க. ஏன்னா நான் உங்களுக்கு விசுவாசமானவன். அவன் கேட்குற பணத்தை கொடுக்குறேன்னு சொல்லி பார்க்கலாம். பணம் கொடுத்தா உண்மையை சொல்லிடுவான்ல. அவன் பணத்துக்காக அத்தையை கடத்தலாமாமா சார். உங்களை பழி வாங்கறதுக்காக அத்தையை கடத்தி வச்சிருக்கான் அப்படின்னு அவன் உங்ககிட்ட சொன்னானா? இல்ல, அவன் பணத்துக்காக கடத்திருந்தானா அவன் உங்ககிட்ட பணம் கேட்டிருப்பானே. அவன் கேட்கலையே. திருநெல்வேலி பாஷையில கேட்டானே, அது அவன் இல்ல மாமா சார். உங்களுக்கு எப்படி தெரியும்? அது அவன் கேட்கணும்னா நேரடியா கேட்டுட்டு போறான். எதுக்கு வேற பாஷையில கேட்கணும்? அவன் ஆளு என்கிட்ட பேசியிருப்பான். நீங்க தானே சொன்னீங்க? சொன்னேன். அது இருக்கலாம், இல்லாமலே இருக்கலாம். ஆனா ஒண்ணு மாமா சார், நீங்க மறுபடியும் அவனை போய் பாத்தீங்கன்னா அவன் உங்களை வீக்கா நினைச்சிருவான். நீங்க அவனுக்கு பயப்படுறீங்கன்னு நினைச்சிருவான். நான் போனா தானே அவன் அப்படி நினைப்பான். நீங்க மட்டும் போயிட்டு வாங்க ஜிஜே. நானா? நான் எதுக்கு மாமா சார் அவனை பார்க்கணும்? சரோஜினி எங்க வச்சிருக்கான், என்ன எதிர்பார்க்கறான்னு தெரிஞ்சிட்டு வாங்க. நான் போக மாட்டேன் மாமா சார். அவன் முகத்துல முழிக்கிறதே பாவம். நீங்க கூப்பிட்டீங்களே, நான் அன்னைக்கு வந்தேன். ஜிஜே, அவன் முகத்துல முழிக்கிறதே பாவம், அதனால போக மாட்டீங்க, அவனை பார்க்க மாட்டீங்க. கரெக்ட் ஜிஜே? ஆமா மாமா சார். நீங்க வேற என்ன வேணா சொல்லுங்க, அவனை போய் பார்க்க மட்டும் சொல்லாதீங்க. என்னால முடியாது. நீங்க சொல்றத நான் நம்பணும். வைராகியமா பேசுறீங்க. எதுக்காக ஜிஜே நல்ல தம்பி போய் ஜெயில பாத்தீங்க? நானா? நான் எங்க மாமா சார் அவனை போய் பார்த்தேன் அப்படின்னு உங்களுக்கு யார் சொன்னது? நல்ல தம்பி. நல்ல தம்பி யாருக்கிட்ட சொன்னா? என்கிட்ட தான். நீங்க அங்க போய் அவனை பாத்தீங்களா? நான் போனது இருக்கட்டும், நீங்க ஏன் ஜெயிலுக்கு போனீங்க? நான் போகல மாமா சார். அவன் சொன்னானே. அவன் போய் சொல்லியிருக்கான். உங்களை என்னையும் பிரிக்கிறதுக்காக என்னென்னமோ சொல்றான் அவன். ஆனா என்ன சொன்னாலும் நீங்க நம்ப மாட்டீங்க, எனக்கு தெரியும். அப்போ நீங்க அங்க போகல? போகல மாமா சார். விசிட்டர்ஸ் ரெஜிஸ்டர்ல நான் உங்க பேரை பார்த்தேன் ஜிஜே.
என்கிட்டயே போய் சொல்லிட்டீங்க. எதுக்காக ஜிஜே நல்ல தம்பியை போய் ஜெயிலில் பார்த்தீங்க? யார் மேலேயும் இல்லாத நம்பிக்கை நான் உங்க மேல வச்சிருந்தேன். அதனால இப்படி போய் சொல்லிட்டீங்களா? ஐயோ, என்ன மன்னிச்சிருங்க மாமா சார். நடந்ததை சொல்லிடுறேன். உங்ககிட்ட சொல்லாம நல்ல தம்பிய மிரட்டி சரோஜினி அத்தைய அவங்கிட்ட இருந்து மீட்டுட்டு வந்து உங்ககிட்ட ஒப்படைக்கணும்னு நினைச்சேன். அது நடக்கல. சரோஜினியத்தை நீ எங்க வச்சிருக்கேன்னு சொல்லலன்னா ஜெயிலே உன்னை கொலை பண்ணிடுவேன்னு மிரட்டினேன். என் வயித்துல பாம்பா கட்டிக்கிட்டு ஜெயிலுக்குள்ள வருவேன். உன்னை கொலை பண்றதுக்காக ஒட்டுமொத்த ஜெயிலையே செதற அடிச்சிருவேன்னு சொன்னேன். மாமா சார், உங்க மேல செல்வி மேல சத்தியமா சொல்றேன், இதத்தான் சொன்னேன். ஆனா அவன் வேற மாதிரி சொல்லி உங்க மனசை மாத்த பார்த்திருக்கான். மாமா சார், உங்களுக்கு என் மேல ஒரு போட்டு சந்தேகம் இருந்தாலும் சொல்லிடுங்க. இப்பவே இங்கேயே உங்க கண் முன்னாடி என் உயிரை விடுறேன். ஆனா அவ சொல்றதை மட்டும் நம்பாதீங்க. உங்களை வச்சு என்ன பழி வாங்கணும்னு நினைக்கிறான் மாமா சார். வாங்குறேன்னு என்கிட்ட சவால் விடுறான் மாமா சார். நம்பாதீங்க அவனை. நம்பிட்டாருன்னு நினைக்கிறேன். மாமா சார், போதிலும் கடந்த ஆண்டை விட தற்போதைய இருப்பு அங்கு அதிகம் என்று திரு வசிஷ்டா தெரிவித்தார். மேட்டூர் அணையின் அனைத்து பகுதிகளுக்கும் சென்று 1.5 மணி நேரத்திற்கும் மேலாக வாங்க. ரொம்ப நேரமா பெல் அடிச்சிட்டு இருந்தேன். அப்படிங்களா? டிவி சத்தத்துல காதுல விழலமா. இதோ டிவி ஆஃப் பண்ணிடுறேன். திடீர்னு உங்களை பார்த்ததில் கையும் ஓடலை காலும் ஓடலை. உட்காருங்கம்மா, உட்காருங்க. நான் போய் அவரை கூட்டிட்டு வர்றேம்மா. என்ன சாப்பிட்றீங்க? காஃபி கொண்டாங்க. சரி, உட்காருமா. இத பாரு, தப்பு யார் பண்ணாலும் தப்பு தான். அது என் பிள்ளையா இருந்தாலும் சரி. என்னங்க செல்வி அம்மா அரசி வந்திருக்காங்க. அவங்க எதுக்கு வந்தாங்க? ஐயோ, அதான் எனக்கு புரியலைங்க. எதுக்கு வந்தாங்க, ஏன் வந்தாங்கன்னு என்ன கேட்டுக்கிட்டு இருக்கீங்களே? உங்க பிரச்சனையா இருக்கும்னு நினைக்கிறேன். என்ன உளறீங்க? எங்க பிரச்சனையா? என்ன பிரச்சனை? என்னம்மா, என்ன பிரச்சனை இப்போ? ஐயோ, செல்வியோட அம்மா அரசி வந்திருக்காங்கடா. அவங்க ஏன் இங்க வந்தாங்க? அதானே எனக்கு புரியல. நீனுமா நகை திருநா மாதிரி செல்வி அம்மா ஓஹோன்னு ஏன் பயப்படுற? ஏதோ பார்க்க வந்திருப்பாங்க, பேசி போறாங்க. என்னன்னு போய் கேட்போம். சரி, நீங்க முதல்ல போங்க. பயந்துகிட்டு. அம்மா, என்னம்மா? நீயும் போடா, நான் போய் காஃபி கொண்டு வரேன். வாங்கம்மா. வணக்கம்மா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கம்மா. வாங்க மேடம். நல்லா இருக்கியா தினகர்? நல்லா இருக்கேன். என்ன சொல்லாமங்களாம இந்த பக்கம் வந்திருக்கீங்க? இல்ல, பக்கத்துல ஒரு கேஸ் விஷயமா வந்தேன். அப்படியே உங்களை விசாரணை. சாரி, விசாரிச்சுட்டு போலான்னு வந்தேன். என்ன நின்னுட்டு இருக்கு? உட்காரு, உட்காந்து உன் வேலையை பாரு. இந்த காஃபி. போனை பேசிட்டு செந்தமிழ் அரசி சொல்லுங்க. வரதட்சணை கேட்டு கொடுமைப்படுத்துறாங்க. பொண்ணு கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கா? ஹஸ்பண்ட் அடிக்கிறாரு, மாமியார் டார்ச்சர் தாங்க முடியல. இது எதுக்கு சார் என்கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லிக்கிட்டு? ஃபேமிலியோட தூக்கி எல்லாரையும் உள்ள வைங்க.
சாரிம்மா சாரிம்மா. ஒரு நிமிஷம். ஐயோ இல்ல, பரவாயில்ல. இருங்கம்மா, நான் துடைக்கிறேன். அம்மா நான் க்ளீன் பண்றேம்மா. நீருமா நீரு, நான் துடைக்கிறேன். வேண்டாம்மா நான் க்ளீன் பண்றேன். நானே துடைக்கிறேம்மா, நானே துடைக்கிறேன். இல்லம்மா வேண்டாம், நான் பண்றேன். நீ காய்கறி மட்டும் நறுக்கி கொடு, நான் இதை துடைக்கிறேன். அதான் அவங்க துடைக்கிறேங்கிறாங்க. நீ உட்காரு. சாரிம்மா, இதோ ஒரு நொடியில துடைச்சிடுறேன். சொல்லுங்க. அது கப்பு கை தவறடிச்சுமா, வேற ஒண்ணும் இல்ல இல்ல. பரவாயில்ல, விடுங்க. அரசியல்வாதிகளுக்கு தெரிஞ்சவங்கள யாரா இருந்தாலும் தூக்கி உள்ள வைங்க. கொஞ்ச நாளைக்கு களிய தின்னாதான் சரியா வருவாங்க. தூக்கி உள்ள போடுங்க. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.